சாமுவேல் காத்திருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே தானியேல் காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் காத்திருந்தார், தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு காத்திருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தை வரும்படி மோசே காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசுவா தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக, தேவனுடைய ஸ்தோத்திர நடத்திப்புக்காக, தேவனுடைய பலனுக்காக, தேவனுடைய சுகத்துக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக, ஒவ்வொரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்க. தேவனுடைய உதவிக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக, தங்களுடைய விஷயம் என்னென்னலாம் இருக்குதோ அந்த விஷயத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல வந்து யார் காத்திருந்தாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எல்லாரும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, டெய்லி ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? பாஸ்டர் பார்க்கிறாரா இல்லையோ, விசுவாசி பார்க்கிறாங்களா இல்லையோ, உங்களுடைய சொந்த பந்தங்கள் பார்க்கிறாங்களா இல்லையோ, உங்களுடைய கூட பிறப்பு பார்க்கிறாங்களா இல்லையோ, யாரும் பார்க்காத நேரத்துல உடைய தனி வீட்டுக்குள்ள போய் கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பாய் விரிச்சு முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நிலைமைகளை பாரும், என் கடன் பிரச்சனை மாறட்டும், எனக்கு பிரச்சனை இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வியாதியா இருக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், விளைவினம் இருக்கிறது, விரோதங்கள் இருக்கிறது, வைராக்கியங்கள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, வேலை இல்லை, இது மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு தகப்பனிடத்திலே முறையிடுவது போல. இப்போ உங்களுக்கு அப்பா இருக்கிறான்னா உங்க அப்பா கிட்ட போய் தயங்கி போய் கேட்பீங்களா? தயங்கி போய் கேட்பீங்களா? என்ன செய்வீங்க? உரிமையோடு போய் கேட்பீங்க, அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, கேட்கிறோமா? அது மாதிரி நம்ம அப்பா ஏசப்பா கிட்ட உரிமையோடு ஜபத்தில் கேட்கணும். அதுதான் காத்திருக்கிறது. ஆலயத்திலே காத்திருக்கிறது, ஜப அறையிலே காத்திருக்கிறது, உபவாசத்தோடு காத்திருக்கிறது. அப்படி உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படித்தான் ஆபிரகாம் காத்திருந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு தரிசனம் நிறைவேற காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய ஆலோசனை நிறைவேற தானியேல் காத்திருந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். தாவீது தன் விருப்பம் நிறைவேற காத்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் என்ன செஞ்சாருங்க? மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். எதற்காக? மனுஷனை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மீட்க, அக்கிரமத்திலிருந்து மீட்க, சாபத்திலிருந்து மீட்க, மனுகுலத்தை நேசித்து அவர்களை தன் பிள்ளைகளாக்கும்படி, சொந்த பிள்ளைகளாக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்தபோது பெரிய அரண்மனையில பிறக்கல, பெரிய வீடுல பிறக்கல. அவர் எங்க பிறந்தாரு? ஸ்தோத்திரம். அதாவது பெத்லகேமில வியாபாரிகள் வருவாங்க, போற வழியில சத்த
ராத்திரம் தங்குவதற்கு நிறைய வாடகை வீடு இருக்கும். அங்க போய் ஒவ்வொரு வீடா கேட்கிறாங்க. அங்கேயும் இடம் இல்லை. வேற வழி இல்லாம வியாபாரிகள் வரும்போது குதிரை, ஆடு, மாடு, கழுதை எல்லாம் கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அதை கட்டுவதற்கென்று ஒரு பெரிய மரம் இருக்கும் போற வழியில. புரியுதுங்களா? அந்த மரத்துக்கு தான் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லாமே கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா, எல்லாமே கட்டியிருப்பாங்க. தங்குறதுக்கு வேற இடம் இல்ல. கேட்கிற இடத்துல இல்லைட்டாங்க. இப்ப என்ன தெரியுங்களா? வேற வழி இல்லாம மரியாள் இந்த கழுதைகள் எல்லாம் கட்டிடுறாங்க. மரம் போகிற வழியில இருக்கிற மரத்தண்டையிலே போய் மரியாதை செய்றாங்க, பிரசவிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுங்க? அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற என்ன செஞ்சாரு? அவரும் காத்திருந்தார். அவர் மீது வச்சிருக்கிற வாக்குத்தத்தம், அவர் மீது வச்சுக்கிற தீர்க்க தரிசனம், அவர் மீது வச்சுக்கிற தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார். டெய்லி ஜெபம் பண்ணி காத்திருந்தார். டெய்லி அவருடைய வார்த்தைகள் கேட்க காத்திருந்தார். அவர் சுயமாய் ஒண்ணு செய்யல. சொர்க்கத்தில் இருக்கிற பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் இயேசுவும் செய்தார். இயேசுவும் காத்திருந்தாரு, வெட்கப்பட்டு போகல. புதிய ஏற்பாடுல நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாம் காத்திருந்தார்கள். யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ அவங்களும் வெட்கப்பட்டு போகல. நீங்க சாராளமா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி போய் 10 பேர் கன்னிகைகள் காத்திருந்தாங்க. ஹலோ, தீவெட்டி கொண்டு போயாச்சு. எண்ணெய், தீப்பெட்டி, தீவெட்டி எல்லாம் கொண்டு போயாச்சு. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டாங்க? தீவெட்டி கொண்டு போயிட்டாங்க, எண்ணெய் கொண்டு போயிட்டாங்க, தீப்பெட்டி கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. இப்ப போய் காத்திருக்கிறாங்க. மணவாளன் வருவார். 10 பேர் காத்திருக்காங்க. திடீர்னு மணவாளன் வருகிறார். இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாம் நெஞ்சு செய்றாங்க. டக்குன்னு என்ன செய்றாங்க? தீவெட்டி ஆயத்தமா வச்சிருக்கிறவங்க பத்த வச்சு ரெடி ஆயிட்டாங்க. உடனே போறதுக்கு மணவாளன் கூட. புத்தி இல்லாத என்ன தெரியுமா கேட்கிறாங்க? அல்லேலூயா. இவங்க கிட்ட போய் இவங்க பத்த வச்சு பாக்குறாங்க, பத்தவே மாட்டேங்குது தீவெட்டி. உடனே இவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஐயோ, எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்கல, நாங்களும் உங்களோட கூட தீவெட்டியை பத்த வச்சு வந்துடுறோம். அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? உங்களுக்கும் பத்தாம, எங்களுக்கும் பத்தாம, நீங்களும் போகாம, நாங்களும் போகாம ஆயிடக்கூடாது. அதனால எங்கே எண்ணெய் விற்கிறார்களோ அங்கே போய் வாங்கிட்டீங்க. ஆமென். எண்ணெய் விற்கிற இடம் எங்க? சபை. சபையில தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. சபையில தான் ஆண்டவருடைய ஆலோசனை கிடைக்கும். சபையில தான் ஆண்டவருடைய ஆலோசனை, பலன், சுகம், ஆரோக்கியம், நன்மை, நடத்திற்கு எல்லாம் கிடைக்கும். அதனால இப்ப கிடைக்கிற நேரத்திலேயே நம்ம சபைக்கு வரணும். வாரந்தோறும் சபைக்கு வரணும். இந்த வாரம் நான் சந்தைக்கு போயிட்டேன், அதனால வரமாட்டேன். இந்த வாரம் நான் காதுகத்துக்கு போயிட்டேன், வரமாட்டேன். இந்த வாரம் நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன், அதனால வரமாட்டேன். இந்த வாரம் சாவாயிடுச்சு, வரமாட்டேன். இப்படி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. வாரந்தோறும் சபைக்கு வரணும். வாரந்தோறும் சபைக்கு வரணும். அப்பதான் என்ன கிடைக்கும்? அப்பதான் நன்மை கிடைக்கும். அப்பதான் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்பதான் சேமம் உண்டாகும். அப்பதான் பலன் உண்டாகும். அப்பதான் ஆரோக்கியம் உண்டாகும். புதுவளை பிறக்கும். அல்லேலூயா. அப்ப என்னாச்சுங்க? காத்திருந்தவர்கள் 5 பேர் மணவாளனோடு போயிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? சரி, எங்க கிடைக்குதோ அங்க போய் வாங்கலான்னு போறாங்க. போய் வாங்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா மணவாளன் இல்ல, 5 பேர் இல்ல, எல்லாம் போயிட்டாங்க. அது மாதிரி நம்முடைய நிலைமை ஆயிடக்கூடாது.
இப்பவே நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா பிள்ளையா மாறி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுட்டு, சூதுவாதெல்லாம் விட்டுட்டு, வைராக்கியம், கசப்பு, கோபம், எரிச்சல், சண்டை இதெல்லாம் விட்டுட்டு, கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு, ஏசப்பா பிள்ளையா மாறி ஞானஸ்நானம் எடுத்து அப்படி பிள்ளையா மாறி சபையில ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து நம்மளும் காத்திருந்தா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ஸ்தோத்திரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. மீண்டும் ஒரு முறை தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து நம்ம எல்லாரும் பரலோகம் கூட்டி கொண்டு போக முடிய வருவார். அதுக்குதான் நம்ம காத்திருக்கணும். முதல்ல சபையில ஆயத்தப்படணும். இப்போ மரியா சிஸ்டர் இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி போறாங்க வைங்க. நாளை காலையில 7 மணிக்கு ட்ரெயின். ஹலோ, 7 மணிக்கு ட்ரெயின். நைட் நல்லா 7 மணிக்கு ட்ரெயின். நல்லா படுத்தாச்சு. காலையில ட்ரெயினுக்கு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? நைட்டே போகும்போது பேக்ல எடுத்து வைப்பீங்க. போய் போற இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க வைங்க, அங்க போய் ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ், சீப்பு, பவுடரு, சோப்பு, பிரஷ் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துள்ள வச்சு போ. அப்படிதானே? இல்லை நைட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும். அந்த குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள மேக்கப் எல்லாம் பண்ணி குளிக்கிறதுக்குள்ள எடுத்து வைக்க முடியுமா? அவசரமா முடியாது. அப்படிதானே? நைட்டு எடுத்து வச்சிருவோம். காலையில் 7 மணிக்கு ட்ரெயின்னா அது சோத்திரம் 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி பேக்கெல்லாம் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு ட்ரெயின்ல 7 மணிக்குன்னா 6:30க்கே போய் எடுத்துருவோம். ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று டிக்கெட் எடுத்து ரெடியா நின்றுவோம். ஆமே. அப்புறம் ஆயத்தம் இருந்தா தானே போக முடியும். 100 நாள் வேலைக்கு காலையில எத்தனை மணிக்கு போறீங்க? 100 நாள் வேலைக்கு போறீங்க இல்லையா? 100 நாள் வேலைக்கு எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? 8:30 அங்க இருக்கணும். அப்படின்னா காலையில எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? 7:30 ரெடி ஆகணும். அப்போ காலையில வடச்சட்டியா கொத்தா இதெல்லாம் கரெக்டா ரெடியா வச்சிருக்கணும். காலையில போய் கொத்த எங்க வச்ச, வடச்சட்டி எங்க வச்ச, கரப்பாறை எங்க வச்ச அப்படின்னு தேடிட்டு இருந்தா அப்போ ஆயத்தம் இருந்து காத்திருந்தா தான் வேலைக்கு போக முடியும். அது மாதிரி சபைக்கு ஆயத்தப்பட்டா தான் நீங்க காத்திருக்க முடியும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஒரு வாரம் வரலீங்களா எப்படி ஆயத்தப்படுவீங்க? ஒரு வாரம் வரலீங்களா அன்னைக்குள்ள வார்த்தை போச்சு, அன்னைக்குள்ள ஆராதனை போச்சு, அன்னைக்குள்ள ஜெபம் போச்சு, அன்னைக்குள்ள எல்லாம் போச்சு. எப்படி ஆயத்தப்படுவோம்? அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு பரலோகம் போவதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு இடம்தான் சபை. அது முடங்காம வாரந்தோடு வரணும். வந்தாத்தான் ஆயத்தப்பட முடியும். காரியங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு நடக்க முடியும். அதன் பிறகு ஜீவிக்க முடியும். அதன் பிறகு கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாய்ப்பை, அந்த தருணத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனோடினாலே நல்ல புத்தியுள்ளவர்களாய் நாமளும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. தாவீது சொல்றீங்களா? சேனைகளின் தேவனாகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் எந்த விதம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களா? அப்ப நீங்க உண்மையா காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும். உங்களுடைய சோத்திரம் பலவீனம் மாறும், கஷ்டங்கள் மாறும், தொல்லைகள் மாறும், துன்பங்கள் மாறும். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. என்ன தேவையோ அதை சந்தித்து கொடுக்க, நிறைவேற்றி கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாது கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.
கர்த்தர் வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் மனதில் பிடிடுமா?